அடுத்தது பார்த்தா மூணாவது பாயிண்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டீமன்ஸ். ஆக்டிவிட்டி, அதுக்குன்னு சில ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், demons attempt to thwart, THWART, thwart the purpose of God. Daniel 10:10-14, Revelation 16:13-16, Daniel 10:10-14, Revelation 16:13-16. பாருங்க, இது வந்து நீ ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம். எப்படிப்பட்ட ஒரு லீடிங்கில் அட்டெம்ப்ட் த வாட் பர்பஸ் ஆஃப் காட். ஓகே, அது நீங்கள் படித்து காரியம் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பர் டூ டீமன்ஸ் எக்ஸ்டெண்ட் த அத்தாரிட்டி ஆஃப் சாட்டன் பை டூயிங் இஸ் bidding. Ephesians 6:11 and 12. Extend the authority of bidding. Ephesians 6:11 and 12. மூன்றாவது காரியம், demons may be used by God. Demons may be used by God in the carrying out of his purpose. 1 Samuel 16:14, 2 Corinthians 12:7. Okay, demons may be used by God in the carrying out of his purposes. Okay, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. இப்போ அந்த கர்த்தருடைய ஆவி எடுக்கப்பட்டுருச்சு, அவரால் அனுமதிக்கப்பட்ட வேற ஒரு ஆவி அவனுக்குள்ளே போந்துச்சு. இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பலர் நினச்சிக்கிற ஒரு காரியம், அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே போந்துருச்சுன்னா இவன் வந்து சபையை உடைப்பான், ஊழியக்காரங்களை திட்டுவான், ஊழியக்காரங்களை அடிப்பான், சபைக்கு வரவங்களை கெடுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சவுலுக்குள்ள அந்த ஆவி இருக்கும்போது சவுல் என்ன செய்யலை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசலை, துன்பப்படுத்தலை, அவனை அதை அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போது தாவீது நேற்று சொன்ன இசைக்கருவி வாசிக்கும் போது சவுலுக்குள்ள அந்த ஆவி போகுது. இப்போ திருப்பியும் இவருக்குள்ளே வந்துடும், திரும்பி அவன் வாசிப்பான், போயிடும். இப்படி தான் போகையும் வருகையுமா இருந்துச்சு. அப்போ இது வந்து அவனுக்குள்ளே இருந்த ஆவி எடுக்கப்பட்ட பிறகு கர்த்தராலே அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆவி. ஓகே, பல நேரங்களில் ஏன் தேவன் இப்படி அனுப்பினாருங்கிற கேள்வியை நான் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது, வேதத்தில் இருக்குது. அப்போ இங்கே ரெஃபரன்ஸ் என்ன போட்டிருக்குன்னா, demons may be used by God in the carrying out of his purpose. அப்புறம் இன் பர்டிகுலர், இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எப்படி இருக்கும்? demons can inflict diseases. ஒரு வியாதி அப்படிங்கிறது வந்து பிசாசு உள்ளே வந்த பிறகு அந்த வியாதி தொடரும். எவ்வளோ நாளாக இருக்குது? திடீர்னு பாஸ்டர் அவங்க வந்து ஜெபத்தை விட்டு, உபவாசத்தை விட்டு, சபையை விட்டு, சபை கூடி வருதலை விட்டு, ஐக்கியத்தை விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு ஆத்மாவை பிசாசு தொடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஓகே, தட் இஸ் வாட் பைபிள் சேஸ் ஹியர். கேன் இன்ஃப்ளிக்ட் diseases. Matthew 9:33, Luke 13:11, 13:16. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, demons can possess men. Matthew 4:24, Matthew 4:24. மூன்றாவது, demons can possess animals. சரியா? demons possess the animals. வீட்டில் இருக்கிற நீங்கள் பெட்டை வச்சு, பெட்டாக இருக்குங்க வீட்டில், உங்களை அட்டாக் பண்ண முடியல, உங்களை என்ன பண்ணும்? பிள்ளைகளை அட்டாக் பண்ணும். இது வந்து மார்க் 5:13 வசனத்தோடு நான் சொல்லித்தரேன். demons can possess the animals. பாருங்க எப்படி போச்சு. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தோடனே அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போச்சு. இருக்கா? that is what the evidence. அனிமல்ஸ்குள்ளே போகிறதுக்கு
ரொம்ப விருப்பப்படும். ஓகே, பன்றிகள்னு ஏதாச்சும் அன்க்ளீன் இல்லை, எது டாக்ஸ், கேட்ஸ், எனிதிங். ஓகே, உங்கள் வீட்டில் மாடுகள் இருந்துச்சுன்னா மாடுகளுக்குள்ள திடீர்னு மாடு கைத்து அறுத்துக்கிட்டு ஓடும், கண்ணு கெட்டவங்களையெல்லாம் முட்டி தள்ளிடும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, டீமன் அப்போஸ் த ஸ்பிரிச்சுவல் growth ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். என்ன செய்யும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளருவதற்கு என்ன செய்யும்? அப்போஸ் பண்ணுகிறது the demon spirit. Ephesians 6:12. அஞ்சாவது, demons disseminate false doctrine. 1 Timothy 4:1. DISSEMINATE. SESEMINATE. Disseminate false doctrine. False doctrine. 1 Timothy 4:1. இன்னொரு 4 and 5 சொல்லி முடிச்சிடறேன். டீமன் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் டீமன் பொசிஷன். Demon position means demon residing a person, exerting direct control of influence over that person. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அந்த பிசாசு தான் ஆப்ரேட் பண்ணும். ஒரு மனுஷனை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கிற மாதிரி அது என்ன செய்யும்? அந்த டீமன் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவங்க அது என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க கேட்பாங்க. வேறு எதுவுமே காதில் விழுகாது, எதுவுமே அதை ஃபுல் பிளாங்க் ஆயிடுவாங்க. அதோடைய கமாண்டுக்காக தான் காத்துட்ருப்பாங்க. அது என்னென்ன கமாண்ட் கொடுக்குதோ அதன்படி இவங்க மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு காரியம். அடுத்த காரியம் சொல்கிறாரு, the work of demon in the letter is from outside. The demon position, it is from within. By this definition of Christian cannot possessed by demon since he is indwelt by the Holy Spirit. இவ்வளவும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவனை இந்த பிசாசு கிட்டேயே வர முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வாசம் அணுகிற பரிசுத்த ஆவி, அந்த டீமனை வராமல் அதுதான் அதோடைய ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஏன் பரிசுத்த ஆவி நம்ம வேணும்னா, இந்த பரிசுத்த ஆவி தான் நம்மளை எல்லாத்துலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, இந்த டீமன் அப்படிங்கிறது எதுக்கு நான் அதை சொன்னேன்னு நல்ல கவனம் வச்சுக்கோங்க. ஒரு சபைக்குள்ளே இருந்தோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கும்போது இந்த பிசாசினுடைய அட்டாக் அதிகமாக இருக்காது. நீங்கள் பொதுவான இடங்களுக்கு, ஒரு மேரேஜுக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நீங்கள் தளர்த்துக்குவீங்க. ஒரு காமனாக போவீங்க, பேசுவீங்க, வருவீங்க, எல்லாமே இருக்கும் காமனாக. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷனோ அல்லது ஒரு கிறிஸ்துவை ஏற்றுட்டு பின்வாங்கி போனவனோ, இல்லை கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனோ அல்லது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டவனோ, இந்த மாதிரி தான் அந்த சேனல் உங்களுக்குள்ள வரத்துக்கான சேனல். அப்போ ஏன் நம்ம அவங்களோட நம்ம அதிகமாக வைத்து லிங்க் வச்சுக்க கூடாது அப்படின்னா, இந்த மனுஷன் பின்வாங்கி போனவன் அவனை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த மனுஷன் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கான், ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒருவரோட இணைக்கப்பட்டிருக்கான்னா அந்த பெண் மூலமாக இவன் தாக்கப்பட்டு இவன் மூலமாக நீங்கள் தாக்கப்படணும். அப்போது இவ்வளவு காலம் அந்த சுவிசேஷத்தில் வாழ்ந்துருக்கிற நம்ம ஒரு நிமிஷம் பிசாசு ஆட்கொண்டுட்டான்னா அப்போ இவ்வளோ கால பிரயாசம் என்னாகும், இவ்வளோ ஜபம் என்னாகும், இவ்வளோ உபவாசம் என்னாகும். அப்போது அதுக்கு தான் நான் சொல்கிறது, அதாவது அந்நிய நுகம் அப்படிங்கிறது வேறு கான்டாக்ட்ஸ், வேறு எந்த மனுஷனோடும் எந்த உபதேசத்தோடும் எந்த ஒரு சோசியல் பீப்புளோடும் நம்ம அதிகமாக மிங்கிள் பண்ணக்கூடாது. ஒரு காய்காரன்னா அந்த காய்காரன் ஒரு காய்காரன் தான், அவனுக்கு மாமனோ மச்சானோ ஆக மாட்டான் என்றைக்குமே, இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள், அவன் சொல்ல வாடா மாப்பிள்ளைம்மா. அங்கே உறவு இவங்க உறவு ஏற்படுத்துறது. அந்த உறவு என்ன ஆகும் கடைசி வரைக்கும்? வேறு லிங்கில் ஒழுங்கு சிக்க வச்சு அவனுக்குள்ளே அசுத்தாவி இருக்குன்னா அந்த அசுத்தாவி உங்களை பிடிக்கிறதுக்கு சான்ஸ். இஃப் யூ வீக், அவன் பலனாக இருந்து நீங்கள் வீக்காக இருந்தால் அது உங்களை அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, எஃபெக்ட் ஆஃப் த டீமன் பொசிஷன், சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் டிசீசஸ். Matthew 9:32-33.
அடுத்தது, but physical diseases and demon possession are distinguished in scripture. Acts chapter 5:16, அப்போஸ்தலர் 5:16. அடுத்தது பார்த்தா sometimes mental derangement is due to demon possession. Matthew 17:15. But Daniel 4 says, but not always. எப்பெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் அதை அட்டாக் பண்ணும். ஓகே, எழுதிட்டீங்களா? திரும்பி சொல்கிறேன். Sometime physical diseases, Matthew 9:32-33. But physical diseases and demon possession are discussed in scripture. Acts chapter 5:16. Sometimes mental derangement, DERANGEMENT, derangements is due to demon possession. Matthew 17:15. But not always. Daniel 4. இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்ட்டீங்க, எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு, எக்ஸ்பைரி ஆகுமா இல்லை லைஃப் லாங்கான்னு கேட்டார் அவர். இது உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா? ஒரு பிசாசு பிடிச்சா எவ்வளோ நாளைக்கு பிடிக்கும், எவ்வளோ நாளைக்கு உள்ளே போயிடும், தானாக போயிடுமா இல்லை யாரா போய் விரட்டணுமா இல்லை தானாக போயிடுமா, அந்த டேட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, எக்ஸ்டென்ட் ஆஃப் டீமன் பொசிஷன் ஆஸ் டு பர்சன் only unbelievers may be possessed in the time of Christ. Possessed in the time of Christ, most instances of demon possession were among non-Israelites. புரிஞ்சுங்க. இப்போ ஒரு புறஜாதியும் இஸ்ரேல் அல்லாதவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இல்லை சபைக்கு ஒழுங்காக வராதவங்களுக்கும் பேய் பிடிச்சா என்ன செய்வோம்? நம்ம அதை பற்றி கவலை, எவ்வளோ நாள் இருந்தால் நமக்கு கவலை இல்லை. நம்ம சபைக்கு வருகிற ஒரு விசுவாசினா உடனே ஓடலாம், அதை விடுவிக்கலாம். நான் யாருக்கோ பிடிச்சி ஏத்தாப்புல ஒரு நாள் வந்துச்சு, பேய் பிடிச்சிருக்கு உங்கள் சபையில் வரட்டோன்னா கூட்டிகிட்டு போயிருந்தேன். என் வேலை அது இல்லை, என் வேலை இதுக்குள்ளே தான் என்னுடைய அதிகாரம். இந்த செவத்துக்குள்ளே நம்ம ஜனங்களுக்காக தான் கர்த்தர் எனக்கு இந்த கிருபை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். நான் பேச ரோட்டில் சேர் போட்டு உட்காந்தா வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அது வேண்டாம். அப்போது இது எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆஸ் டு டைம், யூஸ்வலி தெர் இஸ் ஆன் அவுட்பிரேக் ஆஃப் டீமன் ஆக்டிவிட்டி வென் ட்ரூத் அண்ட் லைட் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட். சத்தியமும் வெளிச்சமும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த டீமனால் உள்ள ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க, வரும்போதே கேட்டுக்குள்ளே வரும்போதே விழுந்துடும், இல்லை உள்ளே விழுகும், இல்லை உள்ளே அப்படியே நின்றுச்சுன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ரிவர்ஸ்லேயே ஓடும், கேட்டை நோக்கி ரிவர்ஸ்லேயே ஓடும். அப்போ அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணணும்னா அந்த டைமுக்கு அந்த ஸ்பிரிட்டை கட்டிடணும். பைண்ட் பண்ணுறது தான் ஈஸியான வேலை. இப்போ அதை ட்ரைவ் அவுட் பண்ணணும்னா அதை நீ அனலைஸ் பண்ணும். இவங்க என்ன சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, இவங்க அதான் அந்த பிள்ளை பைபிள் வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிச்சு. அன்னைக்கு கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே ஏறி உட்காந்து கிறிஸ்துவை கீழே போட்டுட்டு இது மேலே ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டுச்சான். அடுத்த நாள் சொன்னேன் வெளியே போயிருன்ட்டு. நல்ல ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு கொண்டு வாங்க, வசனத்தை நல்லா படிக்க வைங்க, அப்பப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வர சொல்லுங்கள், மாற்றிடலாம். அப்போ அது என்ன ஆவின்னு கண்டுபிடிச்சா செய்வனை, அதாவது வயிற்றில் மருந்து கொடுத்து அந்த பெண்ணை வசியப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சோடனே அதோடைய சிம்டம்ஸ் எல்லாமே அப்படி இருந்துச்சு. கர்த்தர் அழகாக அந்த பிள்ளைக்கு ஒரு பைண்ட் பண்ணி சமாதானத்தோடு வெளியே போக அனுப்பினார். திரும்பி அவங்க வரவே இல்லை. எது இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க திரும்பி வருவாங்க, அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஆஃப் டீமன்ஸ். அது பர்மனண்ட்டாக இருக்குமா டெம்பரரியாக இருக்குமானா இங்கே சொல்ல டெம்பரரி டெஸ்டினி, DESTINY. Some free ones were cast into the abyss, ABYSS. Luke 8:31 எடுத்து வாசி. Revelation 9:11 எடுத்து பாருங்க.
எடுத்து வாசிங்க. லூக் 8:31 வாசிங்க. தங்களை பாதாளத்திற்கு போக கட்டளை இடாதபடிக்கு அவரிடத்துல வேண்டிக் கொண்டது, அவரை வேண்டிக் கொண்டது. அப்படின்னா அது இங்கிருந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ ஏசப்பா வரும்போது அது சொல்லுது, எனக்கும் உமக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலையே, அது கொடுக்கப்பட்ட வேலை, நியமிக்கப்பட்ட காலம் என்ன, அது அதில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஏசப்பாட்ட நேரத்தையோ காலத்தையோ சொல்லி ரொம்ப நாளைக்கு அந்த சரீரத்தில் உட்கார ஏசப்பா விட மாட்டார். அந்த பிசாசை கடிந்து கொள்ளுகிறார். நாங்கள் அநேகராக இருக்கிறோன்னு சொல்லி எங்கள் பேர் லேகியன்னு சொல்லி அங்கிருந்து போயாச்சு. அதுக்கு முன்னால் அவன் தன் கல்லுகளினாலும் சங்கிலிகளினாலும் தன்னை காயப்படுத்தின ஒரு ஆவி. ஓகே, இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். சம் confined ones will be loosed in the tribulation. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் அதை பேட்டிலில் இழந்துருவாங்க. அந்த பிசாசை தெரியாமல் விரட்டி, மறைமுகமாக விரட்டி, ஒரு அன்கல்ச்சர்டு ஆக்டிவிட்டீஸ் ஏற்படுத்தினாங்கன்னா அந்த பிசாசு அந்த உடம்பை கொன்னுட்டு போகிறதுக்கும் ரெடியாக இருக்குது. அந்த ஆத்துமாவை கொல்லவும், அதான் ஏசப்பா சொல்கிறாரு, அவன் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்று வேற எதுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாக்க வருகிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இப்போ ஏசப்பாக்கு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கு. உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லாமல் பிடுங்கிறது தான் நம்ம அப்பாவுடைய வேலை. அதுக்காக தான் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அதிகமாக விதைக்கிறாரு, ஜெபத்தில் அதிகமாக உங்களை நடத்துகிறாரு. அந்த ஆவிகள், அப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை தொடாமல் இருக்க தான் உங்களுக்கு இந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ கேட்கலாம், ரட்சிக்கப்பட்டு 1 மாதம் தான் பாஸ்டர் ஆச்சு, ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து அந்த பவர் ஸ்டார்ட் ஆகிடும் வேலை. ஏன்னா நீ யாருடையவங்க? ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்படும், அவருக்கு சொந்தமானவன் சொந்தமானவள். இதுக்கு பிறகு அவர் பார்த்துக்குவார். ஆனால் நீங்களும் அவர் பார்த்துக்கலாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், அவர் உங்களை பார்ப்பார். ரெட்டிப்பான பலன் பிசாசை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் சொல்கிறது பர்மனன்ட் டெஸ்டினி. ஒன்று டெம்பரவரி டெஸ்டினி, இன்னொன்று பர்மனன்ட் டெஸ்டினி. eventually all demons will be cast with Satan into the lake of fire. அக்னி கடல், மேத்யூ 25:41. அவங்களுடைய பர்மனன்ட் பிளேஸ் எது? அக்னியும் கந்தகம் எரிகிற, அப்போ லேக் ஆஃப் ஃபயர். ஓகே, லேக் ஆஃப் ஃபயர் 25:41. 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவளை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். ஆயிடுச்சா? அதனால் நீங்கள் சும்மா தலையை உடைச்சிக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமானால் கேட்டிங்கன்னா இதுக்கு இன்னும் உங்கள் வசனங்களை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே.